அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு நம்மோடு தான் இருக்கிறார் அப்படிங்க பார்க்க போகிறோம். எப்படிங்க நம்மோடு இருக்கிறார்? நம்மளோட இருந்தால் இத்தனை போராட்டங்கள், இத்தனை அலைகள், இத்தனை பிரச்சனைகள் ஏன் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நினச்சி கொண்டு இருக்கிறோம். சரி, அது நமக்கு மாத்திரம் வரல. அன்னைக்கு பாருங்கள், இயேசுவோடு இருந்த சீசர்களுக்கு அது வந்துச்சு. அப்போ அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. படகுல இயேசு கொஞ்ச நேரம் நித்திரையாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யுது? காற்றும் கடலும் பலமாக அடிக்குது. பலமாக அடித்த உடனே இவங்களுக்கு ஒரே பயமாக போச்சு. இது ரொம்ப மோசமாக இருக்குதே, இது சாதாரண காற்று இல்லை, படகை கவிழ்த்து போட்டு நம்மளை கொன்று விடுகிற அளவுக்கு காற்று பலமாக அடித்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வளர்றாங்க. அந்த நேரத்தில் இயேசுவை போக எழுப்புறாங்க. ஐயரே, இங்கே காற்று இப்படி பலமாக அடிச்சிட்ருக்குது, உமக்கு தூக்கம், ஆனால் நாங்கள் மடிச்சு போகிறோம், அதை பற்றி உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சீசர்களுக்கே அந்த எண்ணம் வந்துச்சா இல்லையா? ஆனால் யோசிச்சு பாருங்கள், அதே அலை அடிக்கிற இடத்துல அதே படகுல இயேசு இருந்தார். அப்போ இவங்க யோசிச்சிருக்கணுமா இல்லையா? சரி, பரவாயில்ல, படகு அடிச்சுட்டு போகுது, அலை அடிச்சுட்டு போகுது, ஆனால் இயேசு நம்மளோட தானே இருக்கிறாரு அப்படிங்கிற தைரியம் இல்லையே, அப்படிங்கிற விசுவாசம் இல்லையே. இன்றைக்கி நம்ம அப்படி தான், அலை அடிக்குது, நிலைமை மோசமாக இருக்குது, பிரச்சனை மோசமாக இருக்குது, ஆனால் இயேசு நம்மளோட தான் இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சில்ல. ஆண்டவர் அதையும் பார்த்தார். ஏன் அவிசுவாசப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அது அப்படியே நின்று போயிடுச்சு. அப்போது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படி தான், எத்தனையோ அலைகள் அடிக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் நீங்கள் ஒன்றை மாத்திரம் நினச்சிங்க, இயேசு உங்களோட தான் இருக்கிறார். இயேசு உங்கள் படகில் தான் இருக்கிறார். அவர் உங்களோட இருக்கும்போது என்ன செய்து விடும்? இந்த காற்றும் கடலும் என்ன செய்து விடும்? அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த அலை அடிக்குது, இந்த பிரச்சனை வருது, இந்த போராட்டம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். எனக்கு அன்பானவர்களே, அவரிடம் சாட்டிவிட்டு, அவரையிடம் சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்கள் படவில், உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.